ஊர் பிளாக் பார்ப்போம் வரீங்களா? எங்கள் ஊர்லேயும் கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு கணேஷ்குள்ளே இது டெம்பிள் இருக்குது இங்கே. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கணேஷோட ஸ்டாச்சு வச்சு அவங்க நல்லா சூப்பராக இங்கேயும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஃபுல் ப்ரொசீஜர் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா வீட்டில் ஒரு 5 வாழை மரம் வச்சுருக்காங்க. அந்த வாழையிலேருந்து இவனை இந்த வாழைப்பூவும் அப்புறம் இந்த வாழைக்காயும் உடைக்க சொன்னாங்க. இது வந்து பனங்குடி கோயில். நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் எங்கேயாவது பார்த்துருக்கலான்னு சொல்லுங்கள். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இதுக்குள்ளே ஆர்கிடெக்சர். ரொம்ப ஓல்டு, இந்த கோவாவில் இருக்கிற போர்ச்சுகீஸ் கட்டின கோயில் மாதிரியே இதோட ஃபுல் யூனிக்னஸ் இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே வந்து வரைஞ்சி பண்ணி சூப்பராக, ஒரு இடம் கூட ஸ்பேஸ் கூட காலி பண்ணாமல் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து இங்கே உள்ள மீன் கடை, எங்கள் ஊரில் உள்ள மீன் கடை. பாருங்கள், இங்கெல்லாம் மீன் விலை ரொம்ப காஸ்ட்லி. இந்த குதிப்பு மட்டுமே 300 ரூபா சொன்னாங்க, 1/2 கிலோ. ஆனாலும் இங்கே சொல்கிறாங்க இது வந்து மீன் ஐஸில் வைக்காத மீன், அதனால் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு. உங்கள் ஊர்லலாம் மீன் விலை எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் வந்து வாழை குருத்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். நேற்று எங்கள் அப்பா வாழை குருத்து எடுத்து தந்தாங்க, நல்லாயிருக்கும். இது நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையிலேருந்தே. ஸோ எங்கள் அப்பா ஒரே ஒரு வாழை குருத்து எனக்கு எடுத்து தந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 பாலக்காய் பச்சிருந்தாலும் அதில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். இது இங்கே உள்ள லோக்கல் வெஜிடபிள் மார்க்கெட்டு. இவ்வளோதான் இன்னைக்குள்ள ப்ளாகு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.